குருவே எனக்கு ஞானம் பெற வேண்டும் அப்படின்னு தமிழ் வாத்தியாரை பார்த்து கேட்டிருக்காப்ல. அதுக்கு தமிழ் வாத்தியார் சொல்றாரு, ஞானம் பெற வேண்டும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லப்பா, தினமும் சாமி கிட்ட 2 மந்திரம் சொல்லு, 2 வாழைப்பழம் சாப்பிடு அப்படின்னு இருக்காப்ல. டீச்சருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. பரவாயில்ல, எப்ப இவன் சந்தேகம்னு கேட்கறானோ அப்பயே அவனுக்கு ஞானம் வந்திருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன சந்தேகம் கேள் அப்படின்றாரு. அதுக்கு பையன் கேட்டிருக்கான், இந்த வாழைப்பழம் சாப்பிடணும்னு சொன்னீங்களே அது ரஸ்தாளி பழமா இல்ல பூவம்பழமான்னு கேட்டிருக்கான். போன் என்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி 20 வயசு பையன் வாழ்க்கையில வந்துச்சோ அன்னைக்கே அவனுக்கு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சுது. யார் ஒருத்தர் தலையில பேனும் கையில இந்த போனும் வச்சிருக்காங்களோ அவங்க நிம்மதியா இருந்ததா வரலாறே கிடையாது. காலைல ஏஞ்ச முதல் வேலை பல்லு தான் தேய்ப்பாங்க. இன்னைக்கு 20 என்ன தெரியுமா பண்றான், காலைல ஏஞ்ச உடனே முதல் வேலை செல்ல தான் தேய்க்கிறான். இவர் என்னமோ அமெரிக்கா ஜனாதிபதி மாதிரியும் போர் நிறுத்தலாமா வேணாமான்னு விட்டு கேட்ட மாதிரியும் எடுத்து முதல் வேலையா அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் என்ன சாப்பு சிலிண்டர் வேலை கொடி போச்சு, இவன் செல்போனை ஜோக்க சொல்லி நம்ம என்ன அப்படி நினைக்காங்க. கொஞ்சம் எங்களோட ஒத்துவாங்க. உலகமே அழிய போதான், இப்பயாவது நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு ஐடியிலேருந்து ரிப்ளை வந்திருக்கு, உலகமே அழிய போதுன்ற, நான் இப்பயாவது உண்மையை சொல்லிடுறேன், நீ இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தியே, நான் பொம்பளை புள்ளையே கிடையாது ஆம்பளை பையன் அப்படின்னுச்சான்.